நேற்று யாக்கோபு தன்னுடைய வீட்டாருக்கு சொன்னதான ஆலோசனை, அவன் தன்னுடைய வீட்டாருக்கு சொன்னதான ஆலோசனை என்னன்னா, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை அகற்றிவிட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள். அதை நாம் முதலாவது சிந்தித்தோம். அதற்கு பின்பு நாம் நேற்று பிழையாமை குறித்து சிந்தித்தோம். இன்னைக்கு காலையில் யோசுவா ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இரண்டாவது ரெகோபெயாமை குறித்து நாம் படித்தோம், சிந்தித்தோம். சுத்திகரிப்புங்கிறது ஃபுல்லா நடக்கணும், சர்வாங்க சுத்திகரிப்பு நடக்கணும், பூரண சுகம் உண்டாக வேண்டும், பூரணமான ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசூசி நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துங்கள். ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசூசிகள் நீங்க உங்களை சுத்திகரிக்கும் பொழுது பரிசுத்தமாகுதல் பூரணத்தை நோக்கி கடந்து செல்லும். இன்றைக்கு முதலாவது பகுதியாக ஆபிரகாம் தன்னுடைய வீட்டாரை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை, விருத்த சேதனம் பண்ணினான். அவன் ஆலோசனை கொடுக்கவில்லை, தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றினான். அதுதான் அது. அவன் தன்னுடைய வீட்டார், தன்னுடைய பிள்ளைகள், தான் தன்னுடைய பணத்தினால் வாங்கப்பட்ட எல்லாருக்குமே ஆபிரகாம் அவனே நின்று அந்த வேலையை, அந்த ஊழியம் போல அதை செய்தான். நாம் பரிசுத்தம் ஆகும்படியாக மற்றவர்களுக்கு சொல்லுவது ஒரு பகுதி, நாம் தீவிரமாக இறங்கி எல்லாரும் சேர்ந்து அவரவர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள எத்தனிப்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நாம் அந்த வேலையை அசதியாக செய்யக்கூடாது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசிவிட்டு போனார். நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணுவேன். கர்த்தர் அவனோடு தெளிவான விதத்தில் அவனோடு பேசிவிட்டு போனார். ஆதியாகமம் 17:10. ஆதியாகமம் 17:10. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். இது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. நீங்கள் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இப்ப கர்த்தர் அவன்கிட்ட பேசிட்டு 22ஆம் வசனத்துல, தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். இப்ப ஆலோசனை கொடுத்துட்டு கர்த்தர் கிராஸ் பண்ணி போயிட்டார். போன அடுத்த செகண்ட் இவன் எதை தொடங்கிட்டான்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே விருத்த சேதனத்துக்கு ஆயத்தம் பண்ணி உடனே விருத்த சேதனம் பண்ணிட்டான். அது ஒரு சுத்திகரிப்பை காண்பிக்கிறது. இன்னொன்னு, தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கைக்கு அது அடையாளமாய் இருக்கிறது. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். ஒரு பலியினால் அவரோடு அவன் உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்பார். நீ பொருத்தனை பண்ணும் பொழுது தேவன் உன்னோடு நெருங்கி வருகிறார். விருத்த சேதனம் என்பது ஒரு மாம்சத்தின்படி ஒரு காரியத்தை அகற்றுவதாக இருந்தாலும், ஆவிக்குரிய பிரகாரம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் என்ன செய்யணும்? அகற்றப்பட வேண்டியதை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய விருத்த சேதனம். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். இருதயத்தில் தான் விருத்த சேதனம் மிகவும் முக்கியமானது. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னிடத்துல தன் குமாரனாகிய இஸ்மவேல், தன் வீட்டில் பிறந்த யாவர், தான் பணத்திற்கு கொண்ட அனைவரும், தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி விருத்த சேதனம் பண்ணினான். விசுவாசி ஊழியக்காரன்
ஞானஸ்நானம் எடுத்த புதிய ஆத்துமாக்கள், மற்ற சபையில இருந்து வந்து நம்மோடு ஐக்கியமாகிற ஒரு விசுவாசி யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒரு சுத்திகரிப்பு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதுல வயது வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எனக்கு வயசாயிடுச்சுங்க, நான் என்னத்தை சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு போறது அப்படி சொல்லக்கூடாது. அந்த பழக்கமே நமக்கு இருக்கக்கூடாது. வயசு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆபிரகாம் விருத்தசேதனம் பண்ணப்படும் பொழுது வயது என்ன தெரியுமா சொல்லுங்க? 17:24 அவன் விருத்தசேதனம் பண்ணப்படும் பொழுது அவன் 99 வயது. அந்த விருத்தசேதனம் நடந்த பின்புதான் யார் உருவாகிறா? ஈசாக்கு உருவாவா. சுத்திகரிப்பு நடந்தாதான் ஆசீர்வாதம் வரும். சுத்திகரிப்பு நடந்தாதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இல்லன்னா நீ ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு நீ பிடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா வீட்டுல எழுதி போட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். தேவன் கூடாரத்தை அணுகாது, வீட்டுல இருக்கிற அவ்வளவு பேரும் ஆஸ்பத்திரி மாதிரி படுத்து கிடப்பான். சும்மா நீ வந்து எழுதி போட்டு இருக்கலாம். உன்னுடைய லைஃப்ல சேஞ்ச் ஆகாத பட்சத்துல நீ விருத்தசேதனம் சுத்திகரிப்பை உன்னுடைய குடும்பத்துல நீ கொண்டு வராத பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் என்ன செய்யாது, நிறைவேறாது. வயசெல்லாம் இதுக்கு வித்தியாசம் கிடையாது. பரிசுத்தமானவர்களுக்கு வயசு முக்கியம் அல்ல. சரியான இது சொன்னா 13 வயசுல இருந்து ஒருத்தன் சுத்திகரிக்கப்படணும். 13 டீன் ஏஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே அவன் சுத்திகரிப்பை ஆயத்தமாக்கணும். 25ஆம் வசனத்துல அவன் குமாரன் இஸ்மவேல் விருத்தசேதனம் பண்ணப்படும் பொழுது அவன் 13 வயதாய் இருந்தான். ஆனா பிரமாணம் என்ன தெரியுமா? 8ஆம் நாளிலே என்ன செய்யணும், விருத்தசேதனம் பண்ணணும். சபைக்குள்ள வந்து ஞானசானம் எடுத்து ஒரு லிமிட் தாண்டி வரும் பொழுதே உனக்குள்ள சுத்திகரிப்பு தொடங்கிடணும். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தொடங்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது இயேசு விருத்தசேதனம் பண்ணப்பட்டார். 8ஆம் நாளில் பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணும்படியாக. லூக்கா 2:21 பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே கொஞ்சம் தள்ளிவை கத்துது. அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாள். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நீ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் குழந்தையாக இருந்தாலும், நீ வயோதிபனாக இருந்தாலும், வாலிபனாக இருந்தாலும் நீ என்ன செய்யணும், விருத்தசேதனம் பண்ணப்படணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீ குழந்தையாக இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம், முதிர்ந்த வயதுள்ளவனாக இருக்கலாம், அனுபவத்தில் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா சுத்திகரிப்புங்கிறது எல்லாருக்கும் என்னது ஒண்ணுதான். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 3:5 நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான். பவுல் சொல்றாரு தன்னை குறித்து பேசும் பொழுது, நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன். நமக்குள்ள ஒரு விருத்தசேதனம் உண்டாக்கப்பட வேண்டும். அதே போல ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது ஈசாக்கு 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ணப்பட்டான். ஆதியாகமம் 21:4 தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளை இட்டிருந்தபடி அவனுக்கு விருத்தசேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளில் இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் சொன்னா ஜெயிக்க வேண்டியவர்கள், பரலோக ராஜ்யம் போகணும், சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவன் தான் யாரு? ஆண் பிள்ளைன்னு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:5 அந்த பிள்ளை சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவன் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆண் பிள்ளைகள் எல்லாம் அது 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ண வேண்டும். சிங்காசனத்துக்கு நீ போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், மகிமையான ஸ்தானத்தை நீ அடையணும்னு சொன்னா நீ இந்த கூட்டங்களை வந்து சுத்திகரித்து உன்னை ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீ சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்பவும் பிசினஸ் அது இதுன்னு நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா காரியம் ஆகாது. எல்லாம் உண்டு, எல்லாருக்கும் எல்லாம் உண்டு.
யாருக்கு வேலை இல்லை, யாரு சும்மா இருக்கா? எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. ஆனா சுத்திகரிக்கிற நேரங்களில் உட்கார்ந்து நாம் சுத்திகரிக்கணும். விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அந்த 8ஆம் நாளில பண்ணிடணும். இல்ல 99 வயசுனாலும் பண்ணணும், 13 வயசுனாலும் என்ன செய்யணும், பண்ணணும். கிறிஸ்துவுக்குள்ள நீ வந்துட்ட பிறகு நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். விருத்த சேதனம் பண்ணினால் நியாய தீர்ப்பிலிருந்து நீ தப்புவாய். இல்லைன்னா ஆண்டவருடைய கோபம் உண்மையில் பற்றி எரியும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். வாசிக்க ஒழுங்கா வாசிக்க கொல்ல பார்த்தார். அதுதான் நான் சொன்னேன். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். மோசேயை கர்த்தர் கொல்றதுக்கு ட்ரை பண்றார். ஏனென்றால் அவனுக்கு அர்ப்பணிப்பு இல்ல. ஆண்டவர் அழைத்த ஊழியத்தை செய்ய அவனுக்கு என்ன வரல, ஒரு முழு மனது வரல. ஏதோ நம்ம மனைவி பிள்ளை இப்படி போய்கிட்டு இருக்கோம். இப்ப போய் திருப்பி போய் பார்வனுக்கு முன்னால் நின்று அவன் என்ன பண்ணுவான், இது எதுக்கு இந்த வீண்டாத வேணாத வேலையெல்லாம், இதெல்லாம் ஊழியம் வேண்டாம் செய்வேன், பேசாம நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டே இருப்போம். எதுக்கு போட்டு முன்னால போய் நிக்கணும், பாட்டிக்கிட்டு முழிக்கணும், வேண்டாம், தேவையில்லை, ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு நினைச்சான். அப்ப அந்த கட்டம் வந்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை என்ன செஞ்சாரு, கொல்றதுக்கு பார்த்தார். உடனே சிப்போரால் என்ன பண்ணிட்டா, தன்னுடைய குமாரனுக்கு என்ன செஞ்சா, உடனே அடுத்த வசனத்துல அவள் விருத்த சேதனம் பண்ணிவிட்டார். விருத்த சேதனம் பண்ணதுனால கர்த்தர் அவனை விட்டு 26ஆம் வசனத்துல பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். நியாய தீர்ப்புல இருந்து நீ தப்பணும்னு சொன்னா இன்னைக்கு நீ சுத்திகரிக்கணும். டக்குன்னு நீ விழுந்து ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து நீ சுத்திகரிச்சு பாரு, ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யும் என்றோம். நீங்க பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் வாங்கினவங்க எல்லாம் உடனே தங்களை தாழ்த்துவாங்க, இல்லாவிட்ட அழுவாங்க, இல்லாவிட்ட மனங்கசந்து போராடுவாங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாங்க. உடனே கர்த்தர் என்ன செய்தாரு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய தீங்குக்காக அவர் என்ன செய்தாரா, மனஸ்தாபப்பட்டார். நினிவே அழிப்பேன்ங்கிறது தேவனுடைய திட்டத்திலேயே முடிவாயிடுச்சு. அதுக்காக ஒரு தீர்க்கதரிசியை போட்டு உருட்டி தண்ணியில தூக்கி போட்டு மீனை வச்சு விழுங்க வச்சு கக்கி கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண விட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, தீர்மானிச்சாச்சு. ஆனா அந்த ஜனங்கள் அலர்ன பொழுது, மனஸ்தாபப்பட்ட பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாரு, மன்னித்தார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின்படி பார்க்கும் பொழுது வேதவசனத்தின் அடிப்படையில மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். ஆனால் அதே நேரத்தில் 3 விசை மறுதலித்ததான பேதுருக்கு என்ன கிடைச்சது, புதுப்பிக்கப்படுகிற வாய்ப்பு கிடைத்தது. ஏன், வசனம் பொய்யா இல்ல. இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவன் மனங்கசந்து என்ன செஞ்சான், அழுதான். அவன் மறுதலிச்சுட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு திரும்பி பார்த்தா கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரா, பார்த்து கொண்டிருந்தார். உடனே வெளியே ஓடி போய் மனங்கசந்து அழுதான். அவனுடைய எந்த சூழ்நிலையில அவன் மறுதலிச்சான், எந்த சூழ்நிலையில அவன் பின்வாங்கினான், எந்த சூழ்நிலையில அவன் தோற்று போனாங்கிறது கர்த்தருக்கு தெரிஞ்சதுனால அவனுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து என்ன செஞ்சாரு. அந்த மனம் கசந்து அழுத தன்மை ஆண்டவரை மறுபடியும் அவனை தேடி வர வைத்ததே. உயிர் திறந்த இயேசு அவனை தேடி வர்றாரு கடற்கரைக்கு. மறுபடியும் அந்த ஊழியத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் அவனுடைய மனங்கசந்து அழுத அந்த தன்மை. அதனால விருத்த சேதனம் ஒரு சுத்திகரிப்பு, நீங்க அதை கரெக்டா செய்யணும். விருத்த சேதனத்தை குறித்து வேதத்துல மாம்சீகமாக ஒரு பகுதியில் சொல்லி இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய 3 காரியங்கள் இருக்கு. அன்றைக்கு அது மாம்சத்தின்படி ஒரு தன்மை. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விருத்த சேதனத்தை அந்த சுத்திகரிப்பை குறித்து பண்ணும் பொழுது, ஒன்று இருதயத்தில் விருத்த சேதனம், 2வது உதடுகளில் விருத்த சேதனம், 3வது செவிகளில் விருத்த சேதனம். நான் உங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறேன். உங்களை எத்தனை பேர் அப்படி கூட்டங்களுக்கெல்லாம் வந்து தெய்வீகத்தை வளர்க்கணும் நீங்க பிரயாசப்பட்டீங்களோ தெரியாது. விருத்த சேதனம் என்பது பழைய ஏற்பாட்டிலேயே ஒன்று மாம்சீகமாக இருந்தது, மற்றொன்று எழுத்தின் பிரகாரமாகவும் இருந்தது. இதை குறித்து மோசேயே பேசுகிறார். மோசேயே யாத்திராகமம் 6:12 எழுத்தின் பிரகாரமான ஒரு மாம்சீக ஒரு விருத்த சேதனம் இருந்த பொழுதே இன்னொரு விருத்த சேதனமும் ஆவிக்குரிய விருத்த சேதனமும் பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. யாத்திராகமம் 6:12 மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே, எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். அவன் சொல்றான் பாருங்க, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். நான் சொன்னா எவன் கீழ்ப்படிவான்?
அப்ப உதடு கரெக்டா இருந்தா உன்னுடைய வார்த்தைக்கு என்ன உண்டாகும்? கனம் உண்டாகும். உன்னுடைய வார்த்தையை மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ புருஷனோ யார் உன்னுடைய ஜனங்களோ செவி கொடுக்காத பட்சத்தில் அதுக்கு காரணம், ஒரு காரணம் என்னதே? அவன் சொல்றான், இஸ்ரவேல் புத்திரரே என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, பார்வோன் எப்படி செவி கொடுப்பான்? என் உதடு தான் சரியில்லையே. என் உதடு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான் மோசே. அவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அது முக்கியம் அல்ல. ஆனா உதடுகளில் விருத்த சேதனம் தேவை. அவன் சொல்றான், அதே அதிகாரம் 30ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாலும் தெரியும். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடுக்க. நான் என்ன சொன்னேன்? மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். நான் விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன், உதடுகள் எனக்கு விருத்த சேதனம் இல்ல, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? ஒரு ட்ரிப் அல்ல, 2 ட்ரிப் சொல்றான். தன்னுடைய நிலவரத்தை, தன்னுடைய ஜீவியத்தில் உள்ள தோல்வியை அவன் அறிக்கையாக எடுக்கிறான். கவனிங்க. அதனால ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்டு பின்பு உதடுகள், அதாவது இது இப்ப சுத்திகரிப்பினுடைய டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஒருத்தர் வருவார். நீங்க முதல்ல உங்களுடைய உதட கிளியர் பண்ணுங்க. உன்னுடைய உதடு ரொம்ப முக்கியமானது. உதடு நீ சரிப்படுத்தணும். உதடு சரிப்படுத்தணும் என்ன? லிப்ஸ்டிக் போடணுமோ? தேய்க்கிறாங்க ஒரு சில, சோப்பா இருக்கணும். லிப்ஸ்டிக் போடாம நீ எதுக்கு தேய்க்கிற? உனக்கு லட்சணம் உள்ளவர்களுக்கு என்ன கிடையாது, அலங்கரிப்பு தேவையில்லை. நீ இதை போட்டுட்டு விசுவாசி ஆகிட்டு, நம்ம விசுவாசி ஒரு சிலர்லாம் கொஞ்சம் இந்த நட்டு லூஸான சில விசுவாசி இருப்பான், தெளிவில்லாது. தான் பிள்ளைகளுக்கு அது வளர்ந்த பிறகு போடக்கூடாதான். இப்ப 3 வயசுல லிப்ஸ்டிக் போட்டு பழக்கி விடுறான். நீ எல்லாம் எதுக்கு பெந்தேகோஸ்துக்கு வர? போ, வேற எங்கிட்டாவது போ. எதுக்கு இங்க வந்து சபையம் போட்டு பக்தி விருத்தி எல்லாம் கெடுக்கிறீங்க? நீ போட்ட உடனே இன்னொரு அறவர விசுவாசி பார்ப்பான், அவங்களே போட்டு வந்தாங்க, ரைட்டு நீயும் போடு. சர்ச்சு மாதிரி இருக்காது. சர்ச்சு மாதிரி இருக்காது. நம்முடைய ஜீவியத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன். 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறவன். அப்ப பாருங்க, அப்ப நிலவரம் என்ன? கர்த்தர் அதை தொட்டார். அந்த உதட அக்னி என்ன செஞ்சது? தொட்டது. அதனால அவனுக்கு அன்றைக்கு என்ன கிடைச்சது? விடுதலை கிடைத்தது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர் பெறாதவர்களே. அப்போ மாம்சத்தின்படி விருத்த சேதனம் மாத்திரமல்ல, அடுத்த 2வது விருத்த சேதனம் என்னது? இருதயம். 3வது விருத்த சேதனம் என்னது? செவி. இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே ஒரு மனிதனை என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறது. வன்கண், காம விகாரம், கோபம், குரோதம், வைராக்கியம், இப்படி ஒரு 13 லிஸ்ட் இருக்கு. அப்ப இருதயம் சரியில்லைன்னு சொன்னா இருதயத்தின் நிறைவில் தான் என்ன செய்யும்? வாய் பேசும். இருதயம் சரியில்லைன்னா, இருதயத்துல நீ பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் நிறைச்சு வச்சிருந்தா உள்ள இருந்து வெளியே வர்றது இதுதான் வரும். அவனுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அதனால நாம் இந்த நாட்கள்ல நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. 3வது செவி. செவி ஒரு சிலருக்கு செவி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். தம்பி தம்பி தம்பின்னு கூப்பிடுங்க, காதே கேட்காது. ஆனா இவெல்லாம் போறான் பாருன்னா டக்குன்னு காது கேட்கும். அப்படித்தானே? உங்களுக்கு எப்படி காது எப்படி கேக்குது? கேக்குது எப்படி கேக்குது சொல்லுங்க. உனக்கு படுக்க வை, ஆடிட்டு இருக்கான் உட்காந்து. சொல்லுங்க. உங்களுடைய செவிகள்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. காது நல்லா கேக்குதா? கேக்குதா கேட்கலையா? எத்தனையோ பிரசங்கம் கேட்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன் தான் இயேசு பிரசங்கத்தை முடிச்சாரு. எத்தனை பேருக்கு காதுல கேட்டுச்சு? உங்களுடைய செவிகள்ல விருத்த சேதனம் இருக்கா? சினிமா பாட்டு உள்ள வருதா?
சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கேட்காதே, கவனியாதே. அப்படியானால் உன்னுடைய வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கேட்க வேண்டியதா இருக்கும். நின்னு கேட்காத, ஒட்டு கேட்காத. உன் செவி எப்படி இருக்கு? செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கா? மற்றவங்க கதைகள், விழுந்து போன கதைகளை உட்கார்ந்து கேட்காத. மாம்சீகமான கதைகளை உட்கார்ந்து என்ன செய்யாத? கேட்காத. பின்மாற்றக்காரன் கதையை உட்கார்ந்து என்ன செய்யாத? கேட்காத. சினிமா பாட்டை உட்கார்ந்து என்ன செய்யாத? கேட்காத. கதைகளை உட்கார்ந்து என்ன செய்யாத? கிழவிகள் பேச்சை என்ன செய்யாத? கேட்காத. அபிஷேகம் பெற்ற புதுசுல காது கேட்காது போல இருப்பாங்க. அபிஷேகம் பெற்று கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் தடுமாறின பிறகு காது என்ன செய்யும்? ரொம்ப ஷார்ப்பா கேட்கும். சவுல் அபிஷேகம் பெற்று வர்றான். எல்லாரும் சொன்னாங்க, இவனா ராஜா, இவனுக்கா காணிக்க செலுத்தணும், இவெல்லாம் ஒரு ஆள் பாரு அப்படின்னா சவுல் எப்படி போனானா? காது கேளாதவன் போல போனான். காது கேட்காது இல்லையா? வாசிங்க 1 சாமுவேல்ல 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, அவனை அசட்டை பண்ணினார்கள், அவனோ காது கேளாதவன் போல கேட்டுச்சு. சோத்திரம் 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 போயிட்டே இருப்பான். ஏன்னா இப்போ புதுசு அபிஷேகம் இருக்கு இல்லையா, அதனால இப்போ பதிலுக்கு பேசாது, யார் என்ன சொன்னாலும் துக்கம் உண்டாகாது, எந்த பிரச்சனையும் வராது. இவனா நமக்கு ராஜா, இவனா நம்ம ஆள போறான், இவனா இவனா இவனுக்கு போய் காணிக்க செலுத்தணுமா அப்படின்னு கேட்டா அவன் எப்படி போயிட்டு இருந்தான்? காது கேளாது போல போனான். ஆனா அதே சவுல் விழுந்து போன பின்பு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதே 10,000 என்று ஆடி பாடினார்கள். 1 சாமுவேல் 18:8. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. காது கேட்டுருச்சே, இப்ப பாம்பு காது ஆயிடுச்சே. முதல்ல ஆட்டுக்குட்டி காது மாதிரி இருந்துச்சு, இப்ப பாம்பு காதா மாறிடுச்சே. வாய் அசைஞ்சாலே என்ன பேசுறான்? என்னையத்தான் பேசினான், என்னையத்தான் பேசினான், என்னைய பார்த்து பார்த்து பேசினானே, என்ன பேசினான் சொல்லு, அப்படித்தானே? இப்ப காது கேக்குதா? அப்ப காதுல இப்ப உனக்கு விருத்த சேதனை இல்ல. வேதம் அழகாக சொல்லுகிறார். ஆபிரகாம் அழகாக சொன்னான். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்லாம உட்கார்ந்து எல்லாரும் விருத்த சேதனை பண்ணிட்டான், கட்டாயப்படுத்திட்டான். இது நீங்க தம்பி வாப்பா வாப்பான்னு நீங்க வரணும், எல்லாரும் குடும்பத்தோடு தேவ சமூகத்தில் கிடக்க வேண்டிய காலம் இதுதான். இந்த 4-5 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கிடக்கணும், முழங்கால போடணும். வீட்டுக்கு போனாலும் கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் கூட்டம் ஒரு மரியாதைக்கு ஒரு டயத்தில் முடிப்போம். வீட்டுக்கு போனாலும் நீங்க கொஞ்ச நேரம் முழங்கால் நின்று ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சீர்படுத்தி குடும்பமா உட்கார்ந்து ஒப்புரவாகி பழைய காரியங்களெல்லாம் பேசி தீர்த்து, வேண்டாம் இனிமே இப்படி இருக்க வேண்டாம், இப்படி செய்யலாம், நீங்களே உங்களுக்குள்ளேயே சரிப்படுத்தி 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 ஒரு ஆவிக்குரிய விருத்த சேதனை என்ன செய்யணும்? நமக்குள்ள உண்டாயிரும். கொஞ்ச நேரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆபிரகாம் யார்ட்டையும் எதுவுமே சொல்லல, எல்லாம் அவன் பாட்டுக்கு விருத்த சேதனத்தை ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் பண்ணிட்டான். 99 வயசு 13 வயசு 8 வயசு எல்லாம் பண்ணு, எல்லாம் விருத்த சேதனம் பண்ணுன்னு சொன்னான். முழு சமயம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதத்தில் சுத்திகரிப்பு காய் தாழ்த்தி சமர்ப்பித்து ஒப்பு கொடுப்போம். நீ ஆபிரகாமா இருந்தால் உன்னுடைய முழு குடும்பம் விருத்த சேதனம் பண்ணும். நீ ஆண் பிள்ளையாக இருந்தால், சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நபராக இருந்தால், நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டே ஆக வேண்டும். ஒரு சுத்திகரிப்பு உனக்குள் இந்த கூட்டங்களில் நடந்தே ஆக வேண்டும். யாரும் புத்தி சொல்லி ஆகிறதில்ல. நல்ல ஒரு விசுவாசி எப்பொழுதும் தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாயிருக்கிற அசூசிகள் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். 8ஆம் நாளோ 13 வயசோ 99 வயசோ, ஊழியர்களோ விசுவாசிகளோ, இருதயத்தில் விருத்த சேதனை உண்டாகட்டும். இருதயத்தில் ஒரு சுத்தம் உண்டாகட்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உன்னுடைய உதடுகள் பரிசுத்தமாய் மாறட்டும். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில நிவாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒரு அக்கினி இறங்கி உன் உதடை தொடட்டும். உன் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அந்நிய சத்தத்துக்கு இடம் கொடுக்காதே, மனித சத்தத்துக்கு இடம் கொடுக்காதே, பிசாசின் சத்தத்துக்கு இடம் கொடுக்காதே. தேவனுடைய சத்தம் உன்னுடைய செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தால் கர்த்தருடைய சத்தம் மாத்திரமே உனக்கு கேட்கும். ஆமென். ஆம், உட்காரும். இன்றைய முக்கியமான சுத்திகரிப்பு இஸ்மவேல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான், பழக்கமான ஆள். ஆனா சபைக்குள்ள இருக்கிறானா, நமக்குள்ள இருக்கிறானான்னு என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டிய ஒரு நபர்.
ஏனென்றால் இவனுக்கு ஆவிக்குரிய தொடர்பு ஜாஸ்தி. இவன் பேர்ல தான் இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயமே என்ன செய்யுது, ஏங்கி கொண்டிருக்கிறார். இவன் தான் அது பிரிஞ்சது. யாரு? முஸ்லிம் இஸ்மாயில். இஸ்மவேல் தான் யாரு? இஸ்மாயில். இங்கிருந்தா இஸ்லாம் வித்தியாசமாக தோன்றி ஒரு மார்க்கமே உண்டாகி இன்னைக்கு முழு உலகத்தையும் கலக்கிக்கிட்டு இருக்கு. அதனால இது நமக்குள்ள இருக்குதா? இஸ்மவேல் என்று சொன்னால் கர்த்தர் கேட்பார் என்று அர்த்தம். கர்த்தர் கேட்பார். ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க பேசுறதையும் கர்த்தர் கேட்பார், உன்ட கணக்கும் கேட்பார். கர்த்தர் கேட்பார்னா எப்படி? என்ன கேட்பார்? நீ பேசுறதெல்லாம் கேட்பாரு, அதே நேரத்தில் உனக்கு கொடுத்ததெல்லாம் என்ன செய்வாரு? கணக்கும் கேட்பார். கர்த்தர் கேட்கிற தேவன். எவ்வளவு கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவர் என்ன செய்வாரு? கணக்கும் கேட்பார். இஸ்மவேலுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான தன்மை கலந்து கலந்து காணப்பட்டது. ஒன்று ஆபிரகாம், மற்றொன்று ஆகார். ஒரு பகுதியில் கானான், மற்றொரு பகுதியில் எகிப்து. ஒரு பகுதியில் விசுவாசம், மற்றொரு பகுதியில் அடிமைத்தனம். ஒரு பகுதியில் ஆவி, மற்றொரு பகுதியில் மாமிசம். இப்படித்தான் அவன் பின்னி பிணைஞ்சுதான் இருந்தான். அவனுடைய லைஃப் அப்படித்தான் அமைஞ்சது. தகப்பனை கேட்டா அழகா சொல்லுவான், என்னுடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம், இப்ராஹிம். முஸ்லீம் வச்சிருக்காங்களா இப்ராஹிம்? யாரு? ஆபிரகாம் தான் இப்ராஹிம். அப்பாவை கேட்டா. அம்மாவை கேட்டா என்ன சொல்லுவான்? ஆகார். எப்படி இருக்கும்? ஒன்று வாக்குத்தத்த வல்லமை, மற்றொன்று பரதேச வல்லமை, பரதேசியின் வல்லமை. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? நீங்க எப்பவுமே ஒண்ணு அனலாயிரு, இல்லாட்டா யாராரு குளிராயிரு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் என்ன செய்யாத, வெதுவெதுப்பாயிராது. அப்படி இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு வெளிப்படுத்தல ஆவியானவர் பேசுறாரு. நான் சொல்றேன், நீ ஒண்ணு பாவியாரு, இல்லாவிட்டா பரிசுத்தவனாயிரு. இந்த ரெண்டுக்கு நடுவுல இங்க வாழை காட்டி அங்க தலைய உலகத்துல தலைய காட்டாத, டபுள் ஆக்ட் பண்ணாத. இங்க வரும்போது விசுவாசி, வெளியே போனா அவிசுவாசி, அப்படிலாம் நீ நடக்காத. ஒரே மாதிரி ஜீவித்து காட்டு. ஆபிரகாமை இஸ்மவேலை கேட்டா சொல்லுவான், நான் ஆபிரகாமுடைய பையன், நான் தான் மூத்த பையன். அவன் சொல்லுவான், நான் தான் மூத்த பையன். ரெண்டாவது பையனா யாரு? ஈசாக்கு, யூதன். ரெண்டாவது தான் யூதர்கள். ஃபர்ஸ்ட் யார் தான்? அரபியர்கள் தான். நம்முடைய ஜீவியத்தில் சீனியாரிட்டி எல்லாம் ஒன்னும் உதவாதுங்க. அந்த வீட்டில், ஆபிரகாம் வீட்டில் சீனியாரிட்டியில பிறந்தது யாரு? ஃபர்ஸ்ட் இஸ்மவேல். நீ சீனியாரிட்டி எல்லாம் பேசாத, சுவாவத்தில் சீனியாரிட்டியாவா, கேரக்டர் ஃபார்ம் ஆகட்டும் உனக்குள்ள. ஆபிரகாமும் ஆகாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனும். ஆகார்னா பரதேசின்னு அர்த்தம். ஆகார்னா பரதேசி. ஆபிரகாம் தகப்பன், தகப்பன் பரதேசி, இணைந்த ஒரு அனுபவம். 50-50 இருக்கக்கூடாது. ஸ்டெடியா நில்லு, கர்த்தருக்காக நில்லு, 100% தெய்வத்துக்காக நில்லு. இல்ல நீ போயிடு. ஏன் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. பெண்டிகாஸ்ட்ல உன்னால 100% நிக்க முடியுமா? பெண்டிகாஸ்ட்ல வா, ஏன் போட்டுட்டு இங்கிட்டு அங்கிட்டு டைவடிச்சிட்டு கிடக்குற? விட முடியாம உலகத்தையும் விட முடியல, பரலோகத்தையும் விட முடியல. அதாவது தமிழ்ல சொல்லுவான், கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அந்த கேஸ் பரலோகமும் போயிடணும், அதே நேரத்தில் பெந்தேகோஸ்தை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்க கூடாது. பலியா உன்னை சமர்ப்பிச்சாதான் கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார். ஆவியும் மாம்சமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட முடியாது.
ஆவிக்குரதமாய் மாம்சமும் மாம்சத்துக்குரதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கு பவுல் பேசுகிறார். அதனால உன்னுடைய ஜீவியத்தில் இவன் ஆபிரகாம் கானானுக்கு போன ஆளு, இஸ்மவேல் எகிப்துக்கு போன ஆளு. எப்படி இருக்கும்? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஆகார் அடிமையின் தாய். எப்படி இருக்கும்? நம்ம எப்படித்தான் நினைச்சு பாக்குறோம், நம்ம அப்படித்தான் ட்ரை பண்ணி பாக்குறோம். நீ இங்க வரும்போது நகையை கலத்திட்டு வர்றது, வீட்டுக்கு போன உடனே நகையை போட்டுக்கிறது, நீ பண்ணாதாங்கிற, நீ போட்டுக்கோன்னு தான் சொல்ற. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை காலை ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் சிபிஎம் வருவா. ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் இந்த பூ விற்பாங்க, ஒன்னு வாங்கி மாட்டிக்கிறது. திருப்பி அது சாயங்காலம் வர்றதுக்குள்ள வாடி போயிடும், கலத்தி போட்டு வீட்டுக்கு அமைதியா வந்துடுறது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சின்ன பிரதரா இருக்கும்போது என் சபையில் அந்த பொண்ணு இருந்தா. இப்ப சமீபத்தில் நான் பாஸ்டர் ஆகி மதுரைக்கு வந்த பிறகு அவளை பத்தி நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இப்படி இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். அவளை நான் ஒரு இடத்துல என் சபையிலேயே ஒரு நாள் பிரசங்கம் முடிச்சுட்டு பார்த்தா, இவ ஒரு புது பொண்ணு வந்திருக்கிறாளேன்னு பார்த்துட்டு, நீ யாருமா, இது யாரு குழந்தை, இது எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னே தெரியலையா, நான் தான் அவான்னு சொன்னா. இப்ப நகையெல்லாம் போட்டு ஒரு ரட்சிக்கப்படாதவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து, நீ டைவ் திரும்பிட்டீன்னா கத்தர் விட்டுருவாரு. சரி நீ உன் அட்ரஸ் கொடு, நான் உன் வீட்டுக்கு வர விசிட்டிங்கன்னா, உள்ளே விட மாட்டான் எங்க வீட்டுக்காரர் அப்படின்னா. ரட்சிக்கப்படாத ஒருத்தனை கட்டிட்டு படாத பாடுபடுத்தணும். உலக வேஷம் போட்டீங்கன்னா பிசாசு உன்னைய கொண்டு போய் எங்கேயாவது கண்ணில போய் என்ன செஞ்சிருவான், சிக்க வச்சிருவான். வாழ்க்கை ஃபியூச்சர் எல்லாம் நீ அடிமைத்தனத்தில் கிடக்கணும். நீ அப்படி போயிடக்கூடாது. நீ பியூரா விசுவாசியா இரு. இதுவரைக்கும் எப்படி இருந்தியோ பரவாயில்ல, இன்னையில இருந்தாவது நீ கத்தரை மாத்திரம் என்ன செய்ய பின்பற்று. இன்றையில இருந்து நீ கானான்ல நில்லு, இன்னையில இருந்து நீ விசுவாசத்தில் நில்லு, இன்றையில இருந்து நீ ஆபிரகாமுடைய பிள்ளையாயிரு, இன்றையில இருந்து நீ ஒரு ஆவிக்குரியவனாய் இரு. மிக்ஸ் ஆகாத. அது உன்னுடைய ஜீவியத்தில் பெரிய நஷ்டம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இவனுடைய வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கிறது. இவனை பத்தி தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. ஆதியாகமம் 16:12 எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இவனை பத்தி முஸ்லிம்ஸ பத்தி உள்ள முதல் தீர்க்க தரிசனம் இதான், முடிவின் தீர்க்க தரிசனம். முஸ்லீம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எப்ப சொன்னது? அன்னைக்கு இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னால வயிற்றுல இருக்கும் போதே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். என்னது? அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் அதே ப்ராப்ளம் தான். இது தீர்க்க தேவனுடைய வார்த்தை, அது திட்டமே அதுதான். அவ்வளவுதான். இவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். நீ சபைக்குள்ள இருக்கலாம், சபைக்குள்ள நீ துஷ்டனா இருந்த என்ன பிரயோஜனம்? நீ சபைக்குள்ள வந்த பிறகு யாரா மாறணும்? பரிசுத்தவானாய் மாறு. பிரசங்கின் புஸ்தகம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவாய் இருந்த துன்மார்க்கர். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ துன்மார்க்கனா போக்குவரத்து நடத்திட்டு இருக்கியா? 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அப்ப சபைக்குள்ள நீ துன்மார்க்கனவா இருக்க, துஷ்டராக இருக்கிற. நீ விசுவாசி பிள்ளை அல்லவா? ஆபிரகாமை கேட்டா சொல்லுவான், இஸ்மவேலை கேட்டா சொல்லுவான், நான் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாம் யாரு? விசுவாசம், விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தினுடைய பிள்ளை, விசுவாசியினுடைய பிள்ளை. நீ துஷ்டனா இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீ விசுவாசி பிள்ளை அல்லவா? நீ துஷ்டனா இருக்கக்கூடாது. நீ இந்த சபைக்குள்ள வந்துட்டு பிறகு நீ துஷ்டனா இருக்கக்கூடாது. உன்னுடைய கேரக்டர் மாறணும். இன்னைக்கு சபைக்குள்ள பயங்கர குழப்பவாதிகள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் நீடிக்கிறதுக்கு காரணம், அநேகர் அவங்களுக்காக என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. அதான் காரியம். உனக்காக யாரோ ஒரு பரிசுத்தவான் எங்கேயோ உட்கார்ந்து யாரோ ஒரு ஆளு என்ன செய்யுது? ஜெபிக்குது. அதனால உன் வண்டி ரன் ஆகுது. அங்க நடந்த சம்பவம் அதுதான். உன்னுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கா? உன்னுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கா பாரு. இல்ல மற்றவங்க எல்லாரும் உன்னைய பாதிக்கிறாங்க, என்னைய பார்த்தாலே ஒருத்தருக்கும் ஆகல, உடனே ஓன்னு உட்காந்து அழுகிறது. ஏன் உன்னை ஆகல? நீ பண்ற சேட்டை அப்படி பண்ற. நீ பேசுறது, நடக்கிறது, எல்லாரையும் பிடிச்சு கடிக்கிறது, எல்லாத்தையும் வம்பு பண்றது, ஒருத்தனையும் நேசிக்கிறது இல்ல. அப்போ திருப்பி ஒருத்தனும் அவன் எப்படி நேசிப்பான்?
ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா, என்னைய பார்த்தா எனக்கு என்னைய பார்த்தாலே யாருக்கு ஆகல, என்னைய பார்த்தாலே ஆகல. ஆகல, கரெக்ட், உண்மை. உனக்கு யாரை பார்த்தாலும் ஆகல இல்ல, திருப்பி உன்னைய பார்த்தா எல்லாருக்கும் எப்படி ஆகும்? உன் கை மற்றவனுக்கு விரோதமா இருந்தா எல்லாருடைய கையும் உனக்கு விரோதமா தான் இருக்கும். உன்னுடைய ஜீவியத்தை நீ சரிப்படுத்த வேண்டிய நேரம் இது. ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறான் தெரியுமா? இவனுக்காக ஜெபிச்சுட்டே இருப்பான், அப்பப்ப ஜெபிப்பான். அவனுக்கு இவன் முதல் பையங்கிறதுனால ஒரு பாசம் உண்டு. நீ யார் காலத்திலயும் ரட்சிக்கப்பட்டிருப்ப, அந்த ஊழியக்காரன் ஐயோ நம்ம காலத்தில் ரட்சிக்கப்பட்டானேன்னு சொல்லி உனக்காக என்ன செய்வான்? ஜெபிப்பான். நீங்க இந்த பரிசுத்தவான்களை பகைக்கிறது, எதிர்க்கிறது, இதெல்லாம் நீங்க வச்சுக்கவே கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அது நடந்துச்சுனாலே லைஃப் அடி வாங்குதுன்னு அர்த்தம், தோத்து போறேன்னு அர்த்தம். உங்களை நடத்துகிறவர்கள் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படவே கூடாது. யோபுவனுடைய விஷயத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கறான், என்ன எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா, இப்ப எந்த பரிசுத்தவான் முகத்தை நீ போய் பாப்ப கேட்கறான் பாருங்க. யோபுவை பத்தி அவனுடைய நண்பர்கள் கேட்கறாங்க, எல்லாம் பண்ணிட்ட, இப்போ மாட்டிக்கிட்ட, நீ இப்போ 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ, பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பாய்? எல்லா பரிசுத்தவான்கிட்டையும் சண்டை, எல்லா ஊழியக்காரங்கிட்டையும் ஆப்போசிட், யாரும் உனக்கு ஆகாது. அப்படி வச்சிருந்தா திருப்பி நாளைக்கு நீ ஒரு நல்லது கெட்டதுக்கு யார் முகத்தை போய் பார்ப்ப? கவனமா இருக்கணும். ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா? அந்த நேரத்திலே அவனுக்காக ஜெபிச்சான். இப்படி ஒரு சிலர் உனக்காக ஜெபிக்கிறதுனாலதான் நீயும் நிற்கிறாய், நானும் நிற்கிறேன். தெரியுமா? உண்மையா சொல்ல, நமக்காக மற்றவங்க யாரோ ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தினுடைய கிருபை தான் நம்மள என்ன செய்யுது? பாதுகாத்து பாதுகாத்து வருகிறது. உண்மைதானா? அப்படி ஒத்துக்கொள்றவங்க இல்லையா சொல்லுங்க பாப்போம். நான் ஒத்துக்கொள்றேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என்னை தெரியாதவங்க எல்லாம் எனக்காக ஜெபிக்கிறாங்க, என்னைய பார்க்காதவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க, என் சத்தத்தை மட்டும் கேட்டவங்க மட்டும் ஜெபிக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு அவ்வளவு வித்தியாசமானது. ஆதியாகமம் 17:18 பார்க்கும் பொழுது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஏதோ ஒரு ஆபிரகாம் உனக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் உன் குடும்பம் இன்னைக்கு நிலைத்திருக்கு. ஆதியாகமம் 17:20 பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், அவனை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். பாருங்க, யாரோ ஒரு ஆள் பண்ற ஜெபம், உன்னுடைய துஷ்டத்தனம் உனக்குள்ள இருந்தாலும், தோல்விகள் இருந்தாலும், பின்மாற்றங்கள் இருந்தாலும், உன்னைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் யாரோ ஒரு ஆபிரகாம் உனக்காக என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். ஏதோ ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, உன் கூட பிறந்தவனோ அண்ணனோ இல்ல உன்னை பத்தி அறிமுகமானவனோ யாரோ ஒரு ஆள் உனக்காக நெஞ்சிட்டு இருக்கா, ஜெபிக்கிறான். ஆண்டவரே இந்த நபருக்காக ஜெபி, கர்த்தாவே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது உனக்கு அந்த பிரேயர்ல என்ன செய்யுது? சப்போர்ட், கிருபை உனக்கு கிடைச்சிருது. ஏதோ ஒரு பரிசுத்தவானுடைய ஜெபம் உன்னை பாதுகாக்கிறது. ஆதியாகமம் 17:25 இந்த இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். இது எதை காண்பிக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பிரதிஷ்டை உனக்கு அவசியம். நீங்க நல்ல தீர்மானம் எடுங்க. சரிப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான். நீ எப்படி இஸ்மவேலாவே இரு, ஆனா என்ன செய்ய, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உன்னுடைய தன்மையை மாற்றுகிறதுக்கு என்ன செய்ய? ஒரு தீர்மானம், விருத்த சேதனம் பண்ணு, ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணு, ஒரு பிரதிஷ்டையை பண்ணு. ஆண்டுடைய சமூகத்துல, உன்னுடைய ஜெப வாழ்க்கையில, உன்னுடைய உபவாச வாழ்க்கையில, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, நீ தேவ சமூகத்தில் சில பிரதிஷ்டைகளை பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆதியாகமம் 21:9 பார்க்கும் பொழுது, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பேன், நல்ல ஆவியில் நிறைஞ்சு இஸ்மவேலை துரத்தி விட்டு தான் நீங்க போகணும். ஆதியாகமம் 21:9 பார்க்கும் பொழுது, இந்த இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறவனாய் மாறிப்போனான். பரியாசக்காரனா நீங்க மாறாதீங்க. பரியாசக்காரனுக்கு 2-3 தன்மைகள் இருக்கிறது. நீ பரியாசம் பண்றதுனால உன்னுடைய கட்டுகள் பலத்து போகும்னு ஒரு வசனம் இருக்கு. பரியாசம் பண்ணும்போது உனக்கு அந்த ஆவி வரும்போது, பரியாசம் பண்ணுகிறதுனால உன்னுடைய கட்டுகள் பலத்து போகும். அதாவது இருக்கிற பிரச்சனை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணம்
உனக்குள்ள இருக்கிற பரியாசத்தின் ஆவி. பரியாசத்துக்கு மாத்திரம் இடம் கொடுத்துறாதீங்க. ஏசாயா 28:22 இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். பரியாசம் பண்ணும்போது உன்னுடைய வாழ்க்கையில கட்டுகள் பலத்து போகும். பரியாசம் பண்ணும் பொழுது உனக்கு பெயர், பரியாசம் பண்ணுகிறவனுக்கு என்ன பெயர் தெரியுமா? நீதிமொழிகள்ல பரியாசம் பண்ணுகிறவனுக்கு வித்தியாசமான பெயர். அகங்காரமும் இடும்பு உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். நீதிமொழிகள் 21:24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு என்ன பேரு? பரியாசக்காரன் என்று பெயர். எப்பெல்லாம் உனக்கு அகங்காரம் உண்டாகுதோ, மற்றவனுக்கு நீ இடும்பு தொந்தரவு பண்றையோ, அப்பொழுது உனக்கு பெயர் என்னது? பரியாசக்காரன். அடுத்து இந்த பரியாசக்காரன் இன்னொரு தன்மை என்னன்னா, ஏசு எங்க வர்றாரு, வர்றாருன்னு சொல்றாங்க, வந்துட்டாரா? அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்ப ஒன்னும் வரமாட்டாரு. இது பரியாசக்காரர்களுடைய அறிக்கையாக இருக்கிறது. நீ சபைக்குள்ள வந்துட்ட பின்பு இயேசுவின் வருகையை குறித்து நீ அலட்சியமாக என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. அடுத்து பரியாசக்காரன்னா இச்சையின்படி நடக்கிறவன். யூதா 18ஆம் வசனத்துல கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். இது கடைசி காலத்தில் தோன்றுகிற பரியாசக்காரருடைய கூட்டம். இவங்களுடைய தன்மை என்ன? தங்கள் இச்சைகளின் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். இச்சையின்படி நடக்கிறவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அப்போ இஸ்மவேல் இச்சையின்படி நடக்கிறவன், கட்டுகள் பலத்து போகிறவன், அகங்காரமும் இடும்பும் உள்ளவன். இப்படிப்பட்ட ஜீவியம் நமக்கு இருக்கக்கூடாது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்பார்கள். வருகையை அலட்சியம் பண்ணுகிற ஜீவியம் பரியாசக்காரனுடைய வாழ்க்கை. அப்ப இஸ்மவேல் என்று சொன்னால் அவன் ஒரு பரியாசக்காரன். நமக்குள்ளே துன்மார்க்கமான இச்சையின்படி சுய இச்சைகளின்படி நடக்கிறது, அகங்காரமும் இடும்புமாய் நடக்கிறது, கட்டுகள் பலத்து போகிற வாழ்க்கை, இவைகள் எல்லாம் பரியாசத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகள். ஆதியாகமம் 21:10 பார்க்கும் பொழுது அந்த பெண் சாராள் சொல்லுகிறார், இவனை புறம்பே தள்ளும், இனிமேல் இவன் யாரா இருக்க முடியாது, சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை. உன்னுடைய ஜீவியத்தில் நீ இஸ்மவேலா இருந்தால் நீ சபையில இருக்கலாமே தவிர உனக்கு பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரம் கிடைக்காது. அவ சொல்றா, இவன் என் குமாரனாகி ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை. இப்பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆபிரகாம் இவன் நிமித்தம் துக்கப்பட்டான். உன் நிமித்தம் ஊழியக்காரங்க துக்கப்படுறாங்க. ஆதியாகமம் 21:11 சொல்லும் பொழுது, நீ ஒரு விசுவாசி சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லைன்னு சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு நீ துக்கம் உள்ளவனாய் மாறுகிறாய். எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம்! உன்னை குறித்து உன்னுடைய ஊழியர்கள், உன்னுடைய பெற்றோர்கள், மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அந்த பிள்ளை, அந்த பையனை பெற்றதுக்காக, அந்த தாய் அந்த பெண் பிள்ளையை பெற்றதுக்காக என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். உன்னைய பெற்றதுக்காக உங்க அம்மா அப்பா சந்தோஷப்படணுமே தவிர உன்னைய பெற்றதுக்காக உங்க அம்மா அப்பா என்ன செய்யக்கூடாது? வெசனப்பட கூடாது. உன்னைய சபைக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக சபையில் உள்ள ஊழியக்காரங்க சந்தோஷப்படணும். நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை, அருமையான ஜெப வீரன், இப்படி உன்னை குறித்து ஊழியக்காரங்க சந்தோஷப்படணும். உன்னை குறித்து மற்றவங்க என்ன செய்யக்கூடாது? இவனெல்லாம் கொண்டு வந்து சபையில சேர்த்து வச்சுட்டாங்க, இவன் ஐயோ சபையை போட்டு இந்த குழப்புறானே கத்தாவே, அப்படிலாம் வரக்கூடாது. நீங்க சபையினுடைய நடத்திப்புக்காரர்களை துக்கப்படுத்துறவர்களா இருக்கக்கூடாது. உங்கள் நிமித்தம் பரிசுத்தவான்களோ உங்களுடைய பெற்றோர்களோ பெரியவர்களோ நீங்கள் துக்கப்படுகிற அளவுல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஆதியாகமம் 21:16 பார்க்கும் பொழுது, பிள்ளை சாகர கண்டிஷனுக்கு போய்விட்டான். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாள்.
உன்னுடைய ஜீவியத்தில் தோல்வி வர வர நீ மரணத்தை நோக்கி போகிறாய். நீ ஆவிக்குரிய மரணத்தை, சாகிறதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. அந்த தாயே அவன் சாக போற கண்டிஷனுக்கு வந்ததுக்காக துக்கப்பட்டு அவனை போட்டுட்டு போயிட்டா. போய் தூரத்துல இருந்து ஓன்னு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ இஸ்மவேல் தான் பரியாசம் பண்ண ஆள் தான், இடும்பு பண்ணவன் தான். ஆனா இப்ப எங்க என்ன கண்டிஷனுக்கு போயாச்சு? சாகர கண்டிஷனுக்கு போயாச்சு. ஆனாலும் கர்த்தர் அவனுடைய சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார். தேவனுடைய இரக்கம் அளவில்லாது. அவருடைய கருணைக்கு இணையே கிடையாது. 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வாரா? இரக்கம் செய்கிறவர். பாருங்க, அவன் சாகர கண்டிஷன் போயிட்டான். ஆனா கர்த்தர் அவன் சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார். ஆதியாகமம் 21:20 படி கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனோடு கூட இருந்தார். உன்னுடைய ஜீவியத்தில் நம்முடைய ஜீவியத்தில் பல விதங்களில தோல்விகள் வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா என்ன நடந்தது? ஆதியாகமம் 21:20 அவன் வனாந்தரத்தில் குடியிருந்தான், வில்வித்தையிலே வல்லவன் ஆனான். இதுதான் மறுபடியும் அவனுடைய ஜீவியத்தை தோல்விக்கு இழுத்துட்டு போகுது. உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு? இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ வில்வித்தைக்காரனா இருக்கிறாயா? வில்வித்தைனா மற்றவங்களை தாக்குகிறது, அம்பு. வில்வித்தையினுடைய மெயின் என்னது? அம்புதான். ஒரு வார்த்தை சொன்னா சும்மா அப்படி இருதயத்தை பிளந்துட்டு போகும். அவன் வார்த்தையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பரியாசக்காரன் இல்லையா? அவன் வில்வித்தையில் வல்லவனான். இது யாருடைய ஆவி தெரியுமா? இந்த ஆவிதான் யாருக்குள்ள வந்துச்சு? ஏசாவுக்குள்ள வந்துச்சு. அவன் எப்படி இருந்தான்? வேட்டைக்காரனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். இந்த ஆவி எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? ஆதியாகமத்துல ஸ்டார்டிங்ல நிம்ரோத்துல இருந்து வந்த ஆவி. ஜென்ம சுவாபம் இவனுக்குள்ள வேரூன்றி இருந்தார். நீங்க எப்படி இருக்கீங்க? வில்வித்தையில வல்லவனா இருக்கீங்களா? அப்படியே ஷார்ப்பா அடிக்கிற பாட்டு. எங்க பேசினா எவனை தட்டலாம்? ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, நறுக்குன்னு இருக்கும். சிரிச்சுக்கிட்டே பேசிடுவாங்க. அப்படி சரிங்களா? சொல்லுங்க. மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. ஆதியாகமம் 21:21 பார்க்கும் பொழுது அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள். எகிப்து புத்தி வந்துருச்சா? பாவம் வந்துருச்சா? தாய் பாத்தீங்களா? ஆகார் தன்னுடைய புத்தியை காட்டிட்டா பாத்தீங்களா? கரெக்டா சரியான நேரத்தில் அவ தன்னுடைய காயை நகர்த்தி அப்படியே இவனை பிரிச்சு எங்க கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டா? எகிப்து தேசத்துல செட்டில் பண்ணிட்டா. அதே நேரத்தில் ஆபிரகாம் பாருங்க, ஈசாக்க கூட்டிட்டு போகலாமான்னு எலியாசார் கேட்கிறான். எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட்டு போலாமான்னு. என் பிள்ளை அங்க என்ன செய்யக்கூடாது? கொண்டே போக கூடாது. ஆனா ஆகார் இங்க உள்ள ஆகார் உள்ள கடந்ததுனால ஆகார் அவனை எங்க இழுத்து கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டா? எகிப்து. பாத்தீங்களா? நீ விட்டு வந்த தேசத்துக்கே திரும்பி போய்விட்டாயே. பழைய ஜென்ம சுவாபத்துக்கே போய் சேர்ந்துட்டியே. பழைய உன் குடும்பத்திலேயே போய் சேர்ந்துட்டியே. பழைய விக்கிரக ஆராதனைக்கே போய்விட்டாயே. பழைய அந்த சுவாபம் திரும்ப வந்துருச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு வாலிபன் ஆகி இத்தனை வருஷம் சபைக்குள்ள இருந்தோம். மறுபடியும் அந்த எகிப்தின் ஆவி உனக்குள்ள தாக்குதலுக்கு நீ இடம் கொடுத்து விட்டாயே. எப்படி இருக்கும்? இதுதான் இஸ்மவேல். என்னதான் அவனுக்காக மற்றவங்க ஜெபித்தாலும், என்னதான் கர்த்தர் கூட இருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தர் அவனுக்கு ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்தாலும் ஜீவியத்தை மாற்ற மாட்டான். இந்த கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யும்? கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேத்துக்குள்ள போய் ஒழுகிறது போல நாய் தான் கக்கினதே தின்னுகிறது போல. கடைசியில் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இவனை சுதந்திரவாளியா இருப்பதில்லைன்னு சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். அவனுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுக்கு நன்கொடை கொடுத்து அனுப்ப வச்சார். ஆதியாகமம் 25:6 பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு இருந்த மறுமலையாட்டின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து உயிரோடு இருக்கும் போதே அவர்களை அனுப்பி விட்டான். போயிட்டானா? எப்படி இருக்கும்? 5ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்து விட்டான். ஆனா யாருக்கு? நன்கொடை தான் கொடுத்தான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பரலோக ராஜ்யம் கிடைக்கல. எது கிடைச்சதே? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், ஒரு நன்மையும் குறைவுபடாது.
4 கார் இருக்கலாம், 2 கார் இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம், எல்லா வசதியும் உலகத்துல கொடுத்துட்டு இங்கேயே அக்கௌண்ட்டை நெஞ்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு. நன்கொடை கொடுத்திருக்கிறார். உனக்கு நீ காரு 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 காரு, சரி கார் கொடுத்தாச்சு. நீ கொடுத்த காணிக்கைக்கு பதிலா உனக்கு நெஞ்சிருக்காரு, காரு கொடுத்திருக்காரு, வீடு கொடுத்திருக்காரு, வாசல் கொடுத்திருக்காரு, குடும்பம் கொடுத்திருக்காரு. ஆனா எது கிடையாது? நித்திய சுதந்திரம் இல்ல. தாவீது சொல்கிறான், நேர்த்தியான இடத்தில் எனக்கு என்ன கிடைத்தது? பங்கு கிடைத்தது. நிலையான சுதந்திரம் எனக்கு உண்டு. உனக்கு அந்த சுதந்திரம் இருக்கா? இல்ல நன்கொடை வாங்கிட்டு போறியா? காருக்காக அழுதுகிட்டு இருக்கியா? வீடு கட்டலன்னு அழுதுகிட்டு இருக்கியா? டெய்லி ஒரு சில சிஸ்டர்ஸ் வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல, வாடகை வீடு இருக்கு. அது வரைக்கும் புண்ணியம். பரதேசி மாதிரி உன்னை ஜிப்சி மாதிரி நரிக்கிறவனா ரோட்ல விடாம ஒரு வீடு வாடகை வீட்டுல உன்னை உட்கார வச்சிருக்காரு. அதுக்காக நன்றி செலுத்த வேண்டாம். நீ வீடு இல்ல வீடு இல்ல வீடு இல்ல வீடு இல்ல, நீ ஏன் அழுகுற? வீடு இருக்கும். நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ உனக்கு அப்படியே வச்சிருக்காரு. உன்னை கேர பிளாட்ஃபார்ம்ல விட்டாரு ஆண்டவரு. நல்லதானே வச்சிருக்காரு. உனக்கு இருக்க முடியல அந்த வீட்டுல. சொந்த வீடு சொந்த வீடு சொந்த வீடு, கடன் வாங்கியாது, வட்டிக்கு வாங்கியாது, லோன் போட்டாது, கட்டு. என்னத்தை கட்டி என்ன பண்ண போற? நீ லோன் போட்டு கட்டினாலும் அந்த வீட்டு பத்திர பேப்பர் எங்கதான் இருக்கு? பேங்க்ல தானே இருக்கு. உன் வீடு இல்ல. அப்போ நீ 4 ட்ரிப் டியூ கட்டாம அழகா ஒரு ஏழை விடுவான், வீட்டு விட்டு வெளியே வந்துருவ, டேபிள் எல்லாம் தூக்கிட்டு ரோட்ல வந்துட வேண்டியதான். எதுக்கு இது? ஒரு விசுவாசி சீட்டு பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஈபில ஒர்க் பண்றாரு, நல்ல விசுவாசி. ஆனா சீட்டு பிடிக்கிற ஒரு ஆவி. அவர் ஈபில ஒர்க் பண்ணதுனால ஈபில வேலை பார்க்கிறோம் அவ்வளவு வரையும் பிடிச்சி ஏல இறக்கிட்டாரு. சம்பளம் வாங்கினோடனே எதை வாங்கிடலாம்? சீட்டுக்கு பணம் வாங்கிடலாம். இதை விட இன்னொரு ஆசை என்ன தெரியுமா? 1000 2000 சீட்டு கிடையாது, லட்சக்கணக்கில் சீட்டு. அதனுடைய பழக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீட்டு யாருக்கா? பிடிக்கிற ஆளுக்கு. எவ்வளவு மூளை வேலை செய்து பாரு. இவன் நீ பரலவுக்கு போக வேண்டிய ஆளு இந்த ரூட்ல போலாமா? இவர் அது பாட்டுக்கு 2-3 லட்சக்கணக்கான சீட்டா 4-5 போட்டு வச்சுட்டாரு. போட்டு எல்லாத்தையும் வசூல். ஃபர்ஸ்ட் சீட் யாருக்கு வந்துருச்சு? ஐயாவுக்கு வந்துருச்சு. உடனே ஒரு இடத்த வாங்கி பெரிய வீடு கட்டிட்டான், பிரம்மாண்டமான வீடு, பாதி கட்டியாச்சு. அப்போ ஒரு பிரதர் சொன்னாரு, அப்ப உள்ள ஊழியர், இப்ப அவங்க சென்டர் பாஸ்டரா இருக்காரு, அவர் அப்ப அங்க பிரதரா இருந்தாரு. எதுக்குடா இதெல்லாம்? நீ லோன் போட்டு கட்டுறியா? இல்ல இல்ல சீட்டு பிடிச்சு கட்டுற. சீட்டு நீ போட்டு எடுத்து கட்டுறியா? இல்ல இல்ல நான் தான் சீட்டை பிடிக்கிறேன், பாடுறதே நான் தான். சரி நீ பாடு, இது பைபிளுக்கு ஒத்து வராதேன்னு சொன்னார். இல்ல இல்ல. உடனே அவனுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, இந்த ஊழியக்காரர் வந்து என்ன செய்யல, என்ன என்கரேஜ் பண்ணல, அப்படி இப்படின்ட்டு அவன் துக்கப்பட்டான். சரி என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீட்டை இவர் எடுத்தாச்சு, பாதி வீடு கட்டியாச்சு. 2வது சீட்டு கட்டும் போது 3 பேரு டிரான்ஸ்பர். எது? ஈபில வேலை பார்க்கிறவன் டிரான்ஸ்பர். 2வது சீட்டு எடுத்தவன் ஓடி போயிட்டான். புரியுதா உங்களுக்கு? 2வது சீட்டு பாடி வேலை எடுத்தவன் நெஞ்சிட்டான், ஊரை விட்டு ஓடிட்டான், லட்சக்கணக்கில் எடுத்துட்டான் இல்லையா, அவன் எஸ்கேப். இப்படி ஒரு 10 பேரு டிரான்ஸ்பர். அது இவன் லீவை போட்டு மாசம் ஆனா யாருக்கு கொடுக்கணும் காசு? இங்க பணம் கட்டினவனுக்கு காசு கொடுக்கணும். ஓடு ஈபி காரனை தேடி போறது, அந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனவன அவன் இவன் வர்றதை பார்த்தோன்னே வீட்டை பூட்டிட்டு அவன் எஸ்கேப். இப்படியே போய் இந்த விசுவாசிங்கிற ஸ்தானத்தையும் விட முடியல, ஈபி ஒர்க்கருங்கிற பேரையும் விட்டு கொடுக்க முடியல, சீட்டு பிடிக்கிறவங்கிற தானத்தையும் விட்ட முடியாம வட்டிக்கு வாங்கி எதை கொடுக்கறது? ஏன்னா கரெக்ட் டேட்ல கொடுத்துடணுமா பணத்தை கொடு. கடைசியில் நானு டிரான்ஸ்பர் ஆகி போகும்போது பார்த்தா அந்த வீடு கட்டமண்ணு குட்டிச்ச ஒரு மாதிரி பூசாம கீசாம நிக்குது. பெரிய வீடு பூசல. என்னன்னு கேட்டா, அதுக்கு முன்னால உள்ள ஊழியக்காரர் சொல்றாரு, தம்பி நான் சொன்ன இந்த வேலை செய்யாதன்னு. இவன் என்னவோ நான் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையே தடுக்கிற மாதிரி நினைஞ்சான். சொன்ன கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அந்த இடம் அந்த நிலம் எல்லாம் அறகுறையா வித்து விஆர்எஸ் எழுதி கொடுத்து இருக்கிற கடலெல்லாம் அடைச்சு நடு ரோட்ல வந்து உட்கார்ந்தான். அதுக்கு தான் நான் நேற்று போன வாரம் பிரசங்கத்தை சொன்னேன், இந்த சீட்டு பிடிக்கிற வேலையை பண்ணாத. ஒன்னு அவன் ஓடிடுவான், இல்ல நீ ஓட வேண்டி இருக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும். இல்லைன்னா நீ ரவுடிசம் பண்ணணும். சீட்டு கொடுக்காதவன் காசு கொடுக்க வேண்டிய என்ன செய்யணும்? சண்டையை போட்டு அடிச்சு காசு வாங்கிட்டு வரணும். இது உனக்கு பைபிள் தூக்கிட்டு ஆகுமா? ஆகாது. நீ நன்கொடை வாங்கிட்டு போயிடாத.
உலகத்துல கார் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பரலோகம் கிடைக்கணும். வீடு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எது கிடைக்கணும்? நித்திய வீடு கிடைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. இவன் தான் ஆதியாகமம் 28:9 படி ஏசாவுக்கு பெண் கொடுத்தவன் இவன் தான். ஆதியாகமம் 37:27 படி யோசேப்பை வாங்கின கூட்டம் இவனுடைய சந்ததி தான். ஆதியாகமம் 37:26 படி இவங்க பிசினஸ் மேன். சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீ பிசினஸ் மைண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடாது. நியாயாதிபதிகள் 8:24 நீ இஸ்மவேலா இருந்தா கடுக்கன் போட்டுக்கொண்டு திரிவாய். அப்படிதானே? நியாயாதிபதிகள் 8:24 பார்க்கும் பொழுது ஒரு யுத்தம் முடிந்தது. கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். 26 பிறை சிந்தாக்குகள், ஆரங்கள், மீதியானின் ராஜாக்கள் பொறுத்து கொண்ட ரத்தாம்பரங்கள். மீதியானின் ராஜாக்கள் யாரு? அவங்கதான் இஸ்மவேலுடைய சந்ததி. இஸ்மவேலுடைய சந்ததி தான் யாரு? மீதியானிர். இவங்க தான் யோசேப்பை வாங்கினவர்கள். சங்கீதம் 83:4 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமானவர்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமானவர்கள் இவங்க தான் இஸ்மவேலர். கடைசி வரைக்கும் விசுவாசிகளுக்கும் தேவனுக்கும் நீ விரோதமாகவே உன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்துவிட கூடாது. நீ அதுல 5ஆம் வசனத்துல இஸ்மவேலர் என்று வார்த்தை வருகிறது. இஸ்மவேலர் நமக்குள்ள இஸ்மவேல் இருக்கானா? இஸ்மாயில் இருக்காரா? இருக்கான். தான் நம்ம பாதி இங்க வேடம் போடுறோம், பாதி அங்க வேடம் போடுறோம். சபையை விட்டும் போக முடியல, உலகத்துக்குள்ளேயும் போக முடியல. என்ன பண்றது? ஒரிஜினல் பூ வைக்க முடியாம பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு சுத்துறான். அப்படித்தானே? விட முடியல. அவனுக்கு எதை விட முடியல? உலகத்தை விட முடியல. அதே நேரத்தில் பரலோகம் சபையை விட்டுட்டு போக முடியாது. என்ன ஏச்சினாலும் இங்கேதான் இருப்பான். முறுமுறுத்துட்டு கூட இங்கே தான் கிடப்பான். எப்ப நாசரத்தில் ஒரு 15 சபை இருக்கு போனா, நான் சிபிஎம் விசுவாசி, இதையும் விட முடியல. நீ இஸ்மவேலா இருந்தால் ஆபிரகாமையும் விட முடியல, யாரையும் விட முடியல. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் ஆபிரகாம் துரத்தி விட்டாலும் சாவுக்கு வந்துட்டான். டெத்துக்கு வந்து யாரும் நின்னாச்சு. நீ என்னதான் விசுவாசியா இருந்தாலும் இஸ்மவேலுடைய தொடர்பை துண்டிக்காவிட்டால் உன் மரணத்தில் இஸ்மவேல் வந்து நிற்பான். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் தான். ஆதியாகமம் 25:9 அடக்கத்துல யாரு வந்து நின்னுட்டா? விசுவாசத்தின் தகப்பனாகி அடக்காரானிக்கு யாரு வந்து நின்னாச்சு? இஸ்மவேல் வந்துட்டானே. உன் சாவுல வந்து நிப்பான். மோசே பாத்தீங்களா? எவ்வளவு வல்லமையான மனுஷன், செத்து போயிட்டான். யாரு வந்து நின்னுட்டா? விசுவாசம் வந்து நின்னுட்டானே. அடக்காராதனைக்கு நீங்க எப்படி வரலாம் ஆண்டவரே? எப்படி தூதர்கள் வரலாம்? இவன் மனம்பதறி பேசினவனாச்சே, கானானுக்கு போகாதவனாச்சே, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற இடம் கொடுக்காதவனாச்சே. இவங்க எப்படி, இவனுக்கு எப்படி நீங்க அடக்காராதனைக்கு வரலான்னு வந்து நின்னானே. உன் சாவுல யாரு வந்து நிக்க போறா? தேவதூதன் வந்து நிக்க போறானா? பிசாசு வந்து நிக்க போறானா? நீ இஸ்மவேலா இருக்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகம். 3வது கூட்டம். நல்ல நீங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, பைபிள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, கர்த்தாவே எனக்குள்ள இருக்கிற இஸ்மவேலை நான் இன்னைக்கு பலிபீடத்தில் வைக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். நீங்க கண்களை மூடி முழங்கால் படியிருங்கள். நான் இதை ரிப்பீட் பண்றேன். இதுல எது எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது இருந்தால் நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். ஒன்று நீ ஆபிரகாமுடைய பிள்ளையாயிரு, இல்லாவிட்டால் ஆகாருடைய பிள்ளையாயிரு. ஒன்று கானானுக்குரியவனாயிரு, இல்லாவிட்டால் எகிப்துக்குரியவனாயிரு. ஒன்று விசுவாசியாயிரு, இல்லாவிட்டால் அடிமையாயிரு. ஒன்று ஆவியில் இரு, இல்லாவிட்டால் மாம்சத்தில் இரு. நீ இரண்டும் இணைந்து செயல்படாதே. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் புறப்படல் ஆகாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. உன்னை குறித்த தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன? உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? நீ பரிசுத்தவானா இருப்பாய் என்று தேவனுடைய திட்டமா, இல்லாவிட்டால் நீ துஷ்டனா இருப்பாய் என்று தேவனுடைய திட்டமா? உன்னுடைய கை மற்றவர்களுக்கு விரோதமா இருக்கிறதா, இல்லாவிட்டால் உன்னுடைய கை எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறதா? உனக்காய் ஒரு கூட்டம் ஜெபிக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் பரிசுத்தவான்களுடைய ஜெபம்
உன்னை தாங்கி வருகிறதை மறந்து போகாதே. நீ பண்ணின விருத்த சேதனத்தின் அர்த்தம் உனக்கு தெரியுமா? நீ பண்ணின பிரதிஷ்டையின் ஜீவியத்தை நீ காத்துக்கொண்டாயா? அதற்கேற்ற வாழ்க்கை நீ வாழ்கிறாயா? பரியாசத்துக்கு இடம் கூடாதே. அகங்காரமும் இடும்புமாய் ஜீவிக்காதே. எங்க இயேசு வருகிறார் என்று கேள்வி கேட்டு விடாதே. சுய இச்சைகளின்படி நடக்காதே. துன்மார்க்க இச்சைகளின்படி நடக்காதே. உன் கட்டுகள் பலத்து போக இடம் கூடாதே. உன் சுதந்திரம் போய்விட்டும். நீ இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவரான இருப்பாயனால் நீ பரிதபிக்கப்படத்தக்கவன். சுதந்திரம் போய் நீ இந்த சபையில் இருந்து பிரயோஜனம் இல்லை. நீ நன்கொடை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ சுதந்திரவாளி. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் இந்த உலகத்தில் நீ எப்படி பங்கடைந்தாயோ அதுபோல நித்தியத்திலும் நீ பங்கடைய வேண்டும். உன் நிமித்தம் ஊழியர்கள் துக்கப்படக்கூடாது. உன்னுடைய பெற்றோர்கள் துக்கப்படக்கூடாது. சாகர நிலவரத்துக்கு போன உன்னை, மரணத்தை நோக்கி போன உன்னை கர்த்தர் இரக்கம் பாராட்டி உன்னை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும் நீ வில்வித்தைக்காரனாய் மற்றவர்களை காயப்படுத்துகிற நபராய் மாறி போகாதே. தெய்வீக ஜீவியத்தை விற்று போடாதே. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் எழும்பாதே. ஆமென். எல்லாரும் தாழ்த்துவோம். கொஞ்ச நேரம் மிகவும் குறைவு. முடிந்தால் கண்களை மூடுங்கள். முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். முடிந்தால் தேவனோடு உறவாடுங்கள். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். வசனத்துக்கு நடுங்குங்கள். தாழ்த்தி சமர்ப்பியுங்கள். அன்றைக்கும் இஸ்மவேலுக்கு கர்த்தர் இறங்கினார். அவன் சத்தத்தையும் கேட்டார். இன்றைக்கு நீ தேவனை நோக்கி அபயமிடு. உன் சத்தத்தை கேட்டு இறங்குவார். மறுபடி நீ தோல்விக்கு போகாதே. ஒன்று மாத்திரம் எனக்கு புரியும், கர்த்தர் சபையை நேசிக்கிறார். உன்னை நேசிக்கிறார். உன் பிள்ளைகளை நேசிக்கிறார். அதனால் தான் எத்தனையோ பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த தேவன் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காமல் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவி உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சுத்திகரிப்பு சான்ஸ் கிடைத்ததே கர்த்தருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் தான் உன்னை சுத்திகரிப்பு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது. எடு, பிரதிஷ்டை பண்ணு, கத்தியை எடு, விருத்த சேதனம் பண்ணு. உன்னை விட்டு அகற்றப்பட வேண்டியது அகற்றப்படட்டும். ஆவியானவர் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். எழும்பி நின்று கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சரியான அறிக்கையிடுவாயாக. பாதியை விழுங்கி விடாதே. சர்வாங்க தகன பலியாய் ஒப்புக்கொடு. பாவ ஜீவியத்திற்கு நீ போட்டிருக்கிற திட்டம் கர்த்தருக்கு தெரியும். அதை கர்த்தர் உடைப்பார். ஒன்று நிச்சயம், இனி கர்த்தர் உன்னை நடத்தப் போகிறார். உன் செயமாய் உன்னை விடப் போகிறதில்லை. உன் வழியில் உன்னை அனுமதிக்கப் போகிறதில்லை. இனி தன் வழியில் உன்னை நடத்தப் போகிறார். சபைக்குள் வந்து இன்னும் துஷ்டத்தனம் போகவில்லையா? சபைக்குள்ள வந்தும் இன்னும் இடும்புத்தனம், பரியாசம், அகங்காரம் போகவில்லையா? சபைக்குள்ள வந்தும் நீ இன்னும் வில்வித்தையில் வல்லவனாகவே இருக்கிறாயா? சபைக்குள்ள வந்தும் நீ இன்னைக்கும் நீ பரியாசக்காரனாக இருக்கிறாயா? சபைக்குள்ளே வந்தும் உன்னுடைய கை மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதா? தாழ்த்து. தேவன் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். நீ அறிக்கை செய்து உட்காரும் பொழுது உன் மனதில் இருக்கிற பாரம் நீங்கும். அப்படியானால் நீ சரியான அறிக்கை செய்திருக்கிறாய்.